வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்தத்தை வென்றபோதும் தமிழ் மக்களின் மனங்கள் வென்றெடுக்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா. மக்கள் விரும்பாவிட்டால் புதிய அரசியலமைப்பு இல்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. டொனால்டு டிரம்புக்கும் புட்டினுக்கும் இடையிலான முதலாவது சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். யுத்தம் காரணமாக உயிரிழந்த தங்களுடைய உறவுகளை நினைவுகூரும் வகையில் ஒரு பொதுவான நினைவு தூபி ஒன்றினை அமைப்பதற்கும் அதற்கென ஒரு தினத்தை பிரகடனப்படுத்துவதற்காகவுமே மேற்படி தனிநபர் பிரேரணையை நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா சபையில் முன்வைத்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், கடந்த காலத்தில் நான் இதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்த நிலையில் அது அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் நிறைவேற்றப்படாததற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் எமது மக்களின் உணர்வுபூர்வமான விடயங்கள் உட்பட பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்படாமை மற்றும் சிறுபான்மையின மக்களை அவதானத்தில் கொள்ளாது செயற்பட்டதின் விளைவாகவே இந்த ஆட்சிக்கு வித்திட்டது. யுத்தத்தை வெற்றி கொண்ட நாம் தமிழ் மக்களது மனங்களை வெல்லவில்லை என தன்னுடைய ஆரம்ப சுதந்திர தின உரையில் கருத்து வெளியிட்டிருந்த ஜனாதிபதி அவர்களினதும் தமிழ் பேசும் மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகின்ற பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களினதும் தலைமையில் இந்த நாட்டின் தேசிய நல்லிணக்க செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஆட்சி காலத்தில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் இதனை நான் இங்கு முன்வைத்துள்ளேன். எமது மக்கள் தங்களுடைய உறவுகளை கடந்த கால யுத்தத்தில் பறிகொடுத்துவிட்டு அந்த உயிர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி மதச் சடங்குகளை மேற்கொண்டு அவர்களை நினைவு கூறுவதற்காக கடந்த காலங்களில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் என்பதை யாவரும் அறிவீர்கள். இருப்பினும் பறிபோன உறவுகளுக்கு நினைவு கூறுவதை சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது சுயலாப அரசியல் கருதி அதனை பயன்படுத்தி வருகின்றார்கள். ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு தங்களது அரசியலை அந்த துன்பகரமான இடத்தில் அரங்கேற்றுகின்ற அசிங்கங்கள் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு போலீசார் பாதுகாப்பும் வழங்குகின்றார்கள். இவ்வாறான எமது மக்களது உணர்வு ரீதியிலான பாதிப்புகளை தொடர்ந்தும் வளர்த்தெடுத்து அதனை ஒரு வெறுப்பாக எங்கள் மக்கள் மத்தியில் குடியிருத்தாமல் அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு என நான் நம்புகின்றேன். எனவே உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு உரிய வகையில் ஒரு பொது தூபி ஒன்றை அமைப்பதற்கும் அதற்கென ஒரு நாளை குறித்தொதுக்குவதற்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது அவசியமானதாகும். இதனை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் இடத்து இந்த அரசு மீது எமது மக்களின் நம்பிக்கைகள் வலுப்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. யுத்தத்தால் கொல்லப்பட்ட உறவுகளை எமது மக்கள் நினைவு கூறுகின்ற விடயமானது சில இனவாதிகளால் புலிகளை நினைவு கூறுவதற்காக சித்தரிக்கப்பட்டு சிங்கள மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கொல்லப்பட்ட புலிகள் இயக்க உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்காக புலிகள் இயக்கத்தினர் நவம்பர் மாதத்தில் 28ஆம் நாளை ஒதுக்கியிருந்தனர். அது வேறு. இங்கு நான் கூறுவது கடந்த கால யுத்தத்தின் போது உயிரிழந்த உறவுகளை எமது மக்கள் நினைவு கூறும் வகையில் மே மாதத்தில் ஒரு தினத்தையே குறித்தொதுக்கும்படி கோருகின்றேன். அதுவும் யுத்தம் காரணமாக உயிரிழந்த எமது நாட்டின் அனைத்து மக்களையும் நினைவு கூறத்தக்க வகையிலேயே இது அமைய வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எனவும் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் விரும்பாவிட்டால் புதிய அரசியலமைப்பை உருவாக்காதிருக்க தாம் தயார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசியல் அமைப்பொன்றை முன்வைத்து அரசியல் தீர்வின் அடிப்படையில் அபிவிருத்தியை ஏற்படுத்த மக்களின் ஆணை கிடைத்துள்ளது. அந்த ஆணைக்கு துரோகம் இழைக்க முடியாது. அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியலமைப்பு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள பல்வேறு யோசனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இறுதி அறிக்கையை முன்வைக்காமல் இடைக்கால அறிக்கை ஒன்றை சபையில் சமர்ப்பித்து நாட்டில் பாரிய கருத்தாடலை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ஏனைய மத தலைவர்களின் கருத்துக்கள் அறியப்படும். இவ்வாறாக அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களின் அடிப்படையில் ஏற்படும் இணக்கப்பாடுகளை கொண்டு இறுதி அறிக்கை தயாரிக்கப்படும். இந்த நிலையில் மக்கள் வேண்டாம் என்றால் இந்த பணிகளை கைவிட முடியும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பௌத்த மதத்துக்குரிய முன்னுரிமையை அவ்வாறே பேண ஜனாதிபதியும் தாமும் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான முதலாவது சந்திப்பு ஜெர்மனியில் இடம்பெற்றுள்ளது.
ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதின் பின்னர் அமெரிக்க மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது சந்திப்பு இதுவாகும். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்றதாக கூறப்படும் ரஷ்ய தலையீடு குறித்து இதன்போது இருவரும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யா தலையிட்டது என்ற குற்றச்சாட்டின் ஊடாக பாதிப்படைந்துள்ள தொடர்புகளை சரி செய்ய விரும்புவதாக அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மற்றும் சிம்பாப்வே கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 4வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி முதலில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்தது. அதனை அடுத்து களத்தில் இலங்கை அணி துடுப்பெடுத்து ஆடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.